மீட்போம் பெருமுனை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தென்காசி மாவட்ட செயலாளர் நாகராஜ் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தென்காசி மாவட்ட தலைவர் கணேசன் அவர்களே, தென்காசி மாவட்ட பொருளாளர் பெரியசாமி அவர்களே, கடலூர் ஒன்றிய செயலாளர் மாரியப்பன் அவர்களே, சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பாலமுருகன் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் மதியழகன் அவர்களே, திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அனகராஜன் அவர்களே, இங்கு என்ன பேசுகிறோம்? தமிழ்நாட்டை காப்பதற்காக தமிழர் உரிமையை பாதுகாக்க செந்தமிழ் போராளி தமிழ்நாட்டின் பிரபாகரன் சுமார் இளவரசன் அவர்கள் தலைமையிலான தமிழர் நீதி கட்சி நடத்தும் இந்த தெருமுனை பிரச்சாரத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பணிகளிலும் ஆங்காக நின்று செவி சாய்த்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் உள்ளங்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சும இளவரசன் யார்? தமிழுக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழர் உரிமைக்காக போராடி சிறை கண்ட செம்மல், சிறைவாசம் பார்த்தவர், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காக தொண்டாற்றி சிறைவாசம் அனுபவித்தவர், ஊழல் ஆட்சி செய்யவில்லை, வேறு எந்த குற்றத்திற்காகவும் சிறைச்சாலை செய்யவில்லை, தமிழ் மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் தன்னை வளர்த்திக் கொண்டு சிறையிலே தன்னுடைய குடும்பத்தெல்லாம் பார்க்காமல், சுயநலம் கருதாமல் பணத்துக்காக போனவர் சும இளவரசர் அல்ல, பதவிக்காக தன்னை சிறையில் அர்ப்பணித்துக் கொண்டவர் சும இளவரசர் அல்ல. தமிழீழம் பாதிக்கக்கூடாது, தமிழகம் காக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையில் தமிழினம் அழைக்கப்படுவதை அவர் கண்குள்ள பார்க்கக்கூடாது, தமிழ் மக்கள் அமைதிப்படக்கூடாது என்று தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுகளுக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிறையிலே வாடிய சிறை பறவையாக தன்னை ஆளாக்கிக் கொண்டு பல சித்திரவதைகளுக்கு காவல்துறை தன்னை சித்திரப்படுத்தும் போதெல்லாம் தமிழ் உணவோடு சகித்துக் கொண்டு தன்னை தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட தமிழ்நாட்டு சிங்கம், தமிழின போராளி, செந்தமிழ் போராளி தலைமையில் நாங்கள் அணிவகுப்போம். அவர் சொல்கின்ற கட்டளையை, கச்சத்தீவை மீட்போம், கண்ணகி கோயிலை மீட்போம், முல்லை பெரியாறு நதிநீர் பிரச்சனையை தங்கள் அரசியல் லாபத்திற்காகவும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் ஆசைப்பட்டு அரசியல் நடத்தும் அரசியல்வாதிகளை தட்டி கேட்பதற்காக இங்கு பணம் வந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களில் எங்களுடைய இயக்கம், எங்களுடைய கட்சி வலுப்பெற்று வருகிறது. சிறிய கூட்டங்களாக ஆரம்பித்து பெரிய கூட்டங்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு, நாங்கள் காசுக்கு ஆசைப்பட்டவன் அல்ல, கனவுக்கு ஆசைப்பட்டவன். தமிழ் மக்கள் பாதிக்கக்கூடாது, தமிழினம் பாதிக்கக்கூடாது. கச்சத்தீவை தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது, மீனவர்கள் சிறைபிடிப்பு, மீனவர்கள் தண்டிப்பு, மீனவர்களை துப்பாக்கி சூடு, தமிழினம் அழிக்கப்படுவதை கண்டுகொள்ளாத தமிழக அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்திற்காக தார வார்த்து கொடுத்த கச்சத்தீவை மீட்டெடுக்க கண்ணகி கோயிலை நாங்கள் ஆய்வு செய்ய நானும் தலைவர் அவர்களும் குமிழில் இருந்து நடைபயணமாக கண்ணகி கோயிலுக்கு சென்றோம். அந்த கண்ணகி கோயில் பூமியை தொடர்ந்து அங்க கண்ணகி கோயிலாக இல்லை, கண்ணை கலங்க வைக்கும் கோயிலாக அந்த கோயில் காட்சியளித்தது. கற்புக்கரசி கண்ணகிக்கு ஒரு கோயில் என்றால் அதுதான். ஆனால் அது லாபந்தரான கோயில் என்பதற்காக அந்த கோயிலை ஓரை கட்டி வைத்திருக்கிறார்கள். சாலை வசதி இல்லை, அங்கு
அங்கு செல்வதென்றால் நானும் எனது சுப இளவரசர் தலைவர்களும் நடந்தே சென்றோம். அங்கு பார்வையிட்ட போதுதான் அது கோயிலாக இல்லை, அது குட்டிச்சவராக மாறி கிடக்கிறது என்று எங்கள் கண்கலங்கியது. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் கற்புக்கரசி கண்ணகியாக வாழ்ந்த கண்ணகிக்கு அந்த கோயில் என்று கண்கலங்கினோம். தமிழ்நாடு ஒரு பகுதி, கேரளா ஒரு பகுதியாக அந்த கோயிலை பிரித்துக் கொண்டார்கள். தமிழ்நாடும் கவனிக்கவில்லை, கேரளாவும் கவனிக்கவில்லை. கண்ணகி நடைதருமாறி ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் போவதென்று கண்கலங்கி கொண்டிருக்கின்ற கண்ணகி கோயிலை கண்டு கண்கலங்கினோம். தமிழ்நாடு மக்களே, தமிழ் சீர்திருத்தவாதிகளே, எங்கள் தமிழின போராளி சுப இளவரசன் அவர்கள் தலைமையில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஜாதி மதம் பேரமின்றி ஜாதியை ஒழித்திருங்கள். ஜாதி ஒரு பல இதிகாசங்களில் ஜாதி ஒரு கட்டாயப்படுத்தப்படவில்லை, ஜாதியை அது குறிப்பிடப்படவில்லை. ஜாதி எப்போது தோன்றியது? இதிகாசங்களில் ஜாதி குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? ஜாதியை படைத்தவன் என்ன கடவுளா? இல்லை. இலையில் ஏற்பட்ட ஜாதி 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 என்று பல வன்கொடுமைகள், ஜாதிக்கு ஜாதி அடிதடி, கற்பழிப்பு, பல வன்கொடுமைகள், ஜாதி இல்லையடி பாப்பா சாத்தி ஒழித்துள்ள பாவம் என்று பாரதியார் சொன்னார். பல இதிகாசங்கள் சொல்லுகின்றது. ஜாதியை படைத்தவன் யார்? ஜாதியை கடவுள் படைத்தானா? இல்லை. தனித்தனி ஜாதிக்கு தனித்தனி கடவுள் உண்டா? கோயிலுக்கு எல்லோரும் செல்கிறார்கள். பலதரப்பட்ட வேளாங்கண்ணி மாதா கோயில்கள் நடைபயணமாக அனைத்து கட்சி அனைத்து ஜாதியினரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு தண்ணி இல்லையா? கடவுள் என்பது கற்பனையே. கடவுள் கற்பனையாக தூண்டிவிடப்பட்டு ஜாதியை என்ற சமுதாயத்தை ஒழிப்பதற்காக ஜாதியை தூண்டிவிட்டவன் அரசியல்வாதி. ஜாதியை ஒழிக்கவும் சமுதாயத்தை வீழ்படுத்தவும் சுப இளவரச தலைமையிலான எங்கள் தென்னாட்டு பிரபாகரன், தமிழ்நாடு பிரபாகரன் அவர்களை வாழ வையுங்கள், வாழ்த்துங்கள். அவர் வளரட்டும். அவர் வழியில் வெற்றி நடை போட்டு தமிழ் சமுதாயத்திற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் எந்த விதமான சுய லாபத்திற்காகவும் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்படாத சுப இளவரசர்களை வழிநடத்தி அவர் முன் பறந்து அவர்களுடைய அணியில் ஒருங்கிணைந்து ஜாதி மதம் பேக்காமல் கட்சி பேரமின்றி தமிழ் மக்களுக்காக கொண்டாற்ற சுப இளவரசன் அவர்கள் தலைமையில் செயலாற்றி அவர் வழியில் நடைமுறை மேற்கொள்வோம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.